அவர்களே, பொன்னார் திருவடிக்கு வணக்கத்தை உணர்ந்து விருதாக்கின்றேன். பண்ணிய தவம் விதத்தை நாமெல்லாம் இன்னைக்கு கோரி இருக்கிறோம். இன்னைக்கு 61 பெயர்கள் இந்த பத்திரிகையில இடம்பெற்றிருக்குது. சத்தியமாக வடலூர் 61 முறை சென்றால் என்ன அருள் கிடைக்குமோ இன்றைக்கு கிடைச்சிருக்குது. சத்தியம் எழுதி வச்சுங்க. பாவங்கள் தீர்ந்தால்தான் சன்மார்க்கமே கிடைக்கும். பாவம் எது? சன்மார்க்கில் பாவம் எதுயா? பாவமே கிடையாது. நம்மளுடைய முயற்சி தான் வேணும். முயற்சி வேண்டும், விருப்ப முயற்சி வேண்டும், விருப்ப சத்திய அதிதீவிர முயற்சி வேண்டும். அந்த முயற்சியில தான் நம்ம தோத்து போறோம். முயற்சி இருக்கு, இன்னும் அதிகப்படுத்தணும் முயற்சியை. இந்த இடம் போலான்னு தெரிஞ்சு போச்சு, வேகமா நடக்கணுமா நடக்கக்கூடாதா? ஸ்லோவா நடந்தா அந்த இடத்த எப்படி போய் நம்ம அடைய முடியும்? அப்படி இந்த வாழ்க்கையில 12 மணி நேரத்துல நீ வேகமா சென்றால் சத்தியமாக மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடம் கண்டீர். நான் புனைந்தரையேன், பொய் புகழேன், சத்தியம் சொல்கின்றேன். உன்மேல் உள்ள இரக்கத்தால் எடுத்துரைக்கின்றேன். நீ வேறு நான் வேறு நினையாதி உலகீர், என் போல் இந்த உலகம் பெறுதல் வேண்டுவனே என்று சொன்ன வல்லற்பெருமான். இதுல என்ன சந்தேகம்? சந்தேகம் கிடையாது. நான் சரியில்லை, அதனால என் மனைவி சரியில்லாத மாதிரி எனக்கு தெரியுது, வேற ஒண்ணும் இல்லை. அதனால நான் சரியா இருந்தா இந்த உலகம் சரியா இருக்கும், மரணமில்லா பெருவாழ்வு நம்ம பெற்றுலாம். நான் இன்னொரு யோசனை கூட எனக்கு மனதில் தோண்டினே, இது மரணமில்லா பெருவாழ்வு ஏன் வாழணும்னு நினைக்கிறீங்க? நான் மறைந்தாலும் என்னுடைய புகழ் மறையாம இருக்கணும். செயற்கரிய செய்த பெரியர், வாழ்வாங்க வாழ்ந்த பெரியர், ரிட்டையர் பெரியர். இன்றைக்கு ஒரு 26, 30 ஒரு புத்தகங்களை ஒரு அருளாளர் எழுதுறாருன்னா அந்த புத்தக வடிவில் வாழ்றாரு, அவர் பேரும் பிள்ளை வாழ்றாரு, வாழ்ந்துட்டே இருப்பாரு. மரணமில்லா பெருவாழ் சத்தியமாக சாத்தியம்தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படி இல்லைனாலும் அவருடைய முயற்சி தவறுன்னு சொல்ல முடியுமா? அவருடைய முயற்சி தவறுன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அதனால எந்த வடிவத்திலும் அவர் வாழ்றாரு, வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். அதனால நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றரும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்று ஆண்டவனை சதா வழிபடுவதே நம்முடைய கடமை என்றார் பெருமான். நாம சதா வழிபடுறோமா? ஒரு 3 முறை வழிபடுறதுக்கே நமக்கு நேரம் இல்லை, காலையில் ஒரு முறை வழிபடுறோமா? இல்லை. இது மாதிரி சத்சங்கங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் கூட்டத்தினால்தான் நம்ம வர்றோம். ஐயோ கூப்பிடுறாங்களேன்றதுனால வாரத்துக்கு ஒரு முறை அப்படி இருக்கலாமோ? அப்படி இருந்தா மரணமில்லா பெருவாழ்வு நம்ம ஜெயிக்க முடியுமோ? அதனால சதா இறைவனை வழிபடுவதுதான் நம்முடைய கடமை. நம்ம கடமை எதோ நினைச்சுக்கிறோம். பொண்ணு கல்யாணம் பண்றது, பிள்ளை கல்யாணம் பண்றது, வீடு வாங்குறது, கார் வாங்குறது, விட்டுட்டு போறது தான் ஓடி ஓடி வடிச்சுக்கிறோம். ஆனால் கொண்டு போகக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வுக்கு என்ன பாடுபட்டிருக்கணும் என்பதை நீங்க நினைச்சு பார்க்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை நிமிடம் பெருமானை வணங்குவதற்கு, மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு நாம பயிற்சி எடுக்கிறோன்றதை நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கிறதுமா உங்க மனசாட்சி தொட்டு நீங்க பாருங்க. அதனால மடமடங்கும் திறத்தில் ஓர் இடத்தே இருந்தறியேன், மதியறியேன், வாழ்க்கை நிலை அறியேன். அப்ப மனமடங்கும் திறத்தில் ஒரு தனியாக ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் நம்ம உட்காரணுமா அப்படின்னு பண்ணா இல்ல. அதனாலதான் நம்ம ஜெயிக்க முடியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெருமான் 1 ஜாம நேரம் சொல்றார். 1 ஜாம நேரம்னா 3 மணி நேரம் தனியாக ஒரு இடத்திலே இருந்து சதா பெருமானை நாம் சிந்திக்கணும். பெருமானே, என்னால் ஆவதொன்றும் உனக்கு இல்லை எனினும் இருந்தாய், நான் உன்னால் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளே, நான் உன்னால் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளே என்று நாம் சதா பெருமான்கிட்ட நம்ம விண்ணப்பிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா கடவுள் இறைவன் சொல்லி நாம தள்ளி வச்சிருக்கிறோம். நம்ம வீட்டுல ஒரு ஆளுங்க, நம்ம வள்ளல் பெருமான், அம்மே, என் அப்பா, என் ஐயா, என் அரசே என்று நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் ஆக்கிங்க. நம்ம குடும்ப உறுப்பினர் நம்ம அப்பாயா அவரு, அப்படி உரிமை கொண்டாடணும். ஏதோ சாமி கிட்ட போய் புத்தி பொண்ணு வருத்தம் வணக்கத்தை அப்படி இருக்கக்கூடாது, இணைஞ்சு இருக்கணும். இதே எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு வர அப்படின்னு உள்ள போய் பெருமாள் பேசணும். அந்த நிலையிலே தீபமுனியில இறைவன் விலங்குகளாக பாவித்து ஞானசரி 28 பாசுரத்தை அழகாக கொடுத்துக்கிறாருங்க. தெளிவான தமிழ், தூய தமிழ், யதார்த்த தமிழ், சகஜ தமிழ். அதை போய் என்னங்க, அதோட என்னங்க பண்ணும்? அதுவே ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். தெய்வத்தின் முன்னால் உட்கார்ந்து வள்ளல் பெருமான் கிட்ட நீங்க கேட்க வேண்டிய எல்லாம் கேட்குங்க. பெருமான் அறிவையெல்லாம் அறிவித்து என்னுள்ள பெரியவர்களும் பெரும்பதி துணையே கேட்பவையெல்லாம் கேட்டு வித்து என்னுள்ள வேட்கையின் விளங்கும் விமல சர்க்குரு என்று பெருமான் உங்களை கையை பிடிச்சி அழிச்சு மொத்தம் நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் பார்க்கலாம். ஆகார் மறை, நித்திரை கால், மைதனு வீசம், பயம் பூஜ்யம், இதுலயே அடிச்சிடலாங்க மரணமில்லா பெருவாழ. இது சத்தியமா நம்ம கையாளணும்ன்றதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கையாள ஆகாதவர்கள் இன்றைய முதல் கொண்டு பக்குவமாக ஆகாரத்து அரை வயிறு சாப்பிடணும், 1/4 வயிறு வெந்நீர் குடிக்கணும், 1/4 வயிறு காலியா ஒண்ணுங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. ஆரோக்கியமா ஆனந்தமா சிறப்பா இருப்பீங்க, ஓஹோன்னு இருப்பீங்க. நோய் வராம இருந்தாவே அதனுடைய அறிகுறி தான் மரணமில்லா பெருவாழ்வு. அறிகுறி தான்
நோய் இல்லை சிறப்பா இருக்கிறேன் இன்னைக்கு ஐயா பேசுறாங்க எல்லாரும் பேசுறாங்க தெளிவா இருக்கிறாங்கன்னா அதனுடைய வழிமார்க்கம் தான் இது. இவங்களுக்கெல்லாம் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும் என்பதனுடைய அடிப்படை தான் அதனுடைய வெளிப்பாடு தான் இங்க இந்த அற்புதமான இந்த சன்மார்க்க அன்பர்கிட்டே நம்ம பார்க்கிறோம். நிறைய திரை மூப்புன் அண்ணா வகை தரும் முறை பெரும் சிறு உடைய நன் மருந்தே என்றே எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றே தரும்போது ஞானமா மருந்தே மரண பெரும்பினி வாரா வகை கரண பெருந்தல் காட்டிய மருந்து என்று மரண பெரும்பினி வராத மருந்து இந்த சன்மார்க்கங்களை சத்தியமா உண்டு என்பதை கூறி நீங்கள் வாழ்நாள் அடைவர் வறுமையிறார் நன் மனை மக்கள் பொன் பூனாளிடம் புகழ் போதும் பெறுகள் என்று வாழ்த்தி என்னுடைய சுற்றை நான் நிறைவு செய்கிறேன். நீ ஆனந்தமா உங்களுக்கு எல்லோருக்கும் நம்ம எல்லோருக்குமே மரணமில்லா பெருவாழ் உண்டு 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 என்று என்னுடைய சுற்றை நான் நிறைவு செய்கிறேன்.